அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டில் பில்லி சூனியம் இருக்கக்கூடிய அறிகுறி என்னென்ன? இது நல்ல ஒரு தலைப்பு. எல்லாத்தோடைய எண்ணங்களுமே பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் பயணிக்குது. நான் பார்த்த வரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய காலே, சார் நான் நைட்டு தூங்கினேன் சார், நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார், திடீர்னு ஏதோ ஒரு கனவு மாதிரி வந்துச்சு, அந்த கனவு வந்துடுமே எனக்கு தூக்கம் போச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்கிட்ட பேசியிருந்தார். அதுலேருந்தே எனக்கு தூக்கம் போச்சு, அதுலேருந்தே நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தடை தாமதத்தில் இருக்குது. அது என்னென்னு காரணம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரும், புறத்தட்டும் எடுத்துட்டு. ஏன்னா சாப்பிட்ற சமயத்தில் புறத்தட்டும் அடுத்த நிமிஷமே அவங்களுக்குள்ள ஒரு பயம் தன்னறியாமல் உள்ளே வந்துடும். இது ஒரு வகை எடுத்துக்கலாம் பில்லி சூனியத்துக்கு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் சாமி படத்தில் கிட்ட பார்த்தீங்கன்னா விளக்கேற்றிட்டு வருவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல நாள், காலையில் ஒரு தடவை விளக்கு, சாயந்தரம் ஒரு தடவை விளக்கு ஏற்றுவாங்க. இது எல்லாமே பொதுவாக எல்லா வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். வெள்ளிக்கிழமை ஆனாவே எல்லா வீட்லேயும் விளக்கு ஏற்றுவாங்க. ஆனால் அந்த விளக்கு ஏற்ற போகும்போது ஒரு முறையில் அந்த தீ குச்சி பற்றி அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விற்க போகும்போது பற்றிக்கிச்சு நாள், பத்தின விளக்கு அப்படி ஜெகஜோதியாக பார்த்தீங்கன்னா உயர்ந்து காட்டுச்சுன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு குறைபாடும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க,